ஹலோ ஆல். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து பிசிஎம், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸுக்கு 100 மார்க் அப்படியேவும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 50 மார்க், அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதை டிவைடட் பை 2ஆகவும் எடுத்துப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மேக்ஸில் 80, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 80 எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட மேக்ஸில் 80 மார்க்கை அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் 80 வந்து டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் 80 டிவைடட் பை 2. ஸோ 40 80 ப்ளஸ் 80. ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 80 + 80 160 மார்க்ஸ் உங்களோட கட் ஆஃப் மார்க்கை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரேங்கிங் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்இஏ வந்து ரேங்கிங் லிஸ்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் தகவலை தெரிஞ்சுக்க வந்து நீங்கள் என்னோட இணைந்திருங்க. தேங்க்யூ, பாய்.